Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. Last வீடியோல இந்த காட்டன் சல்வார் டாப்புக்கு லைனிங்கோட நெக் டிசைன் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல இதுக்கு பெர்ஃபெக்ட்டா ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த லைனிங் மெட்டீரியல்ல இருந்து ரெண்டு ஸ்லீவ்ஸ்க்கும் ரெண்டு பீஸ் ரஃபா கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் என்னோட ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த அளவு டாப்லேருந்து தான் மெஷர்மெண்ட் எடுத்து இந்த டாப்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பட் ஸ்லீவ்ஸ்க்கு வந்து இதோட அளவு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் இந்த ஸ்லீவ்ஸை பார்த்தீங்கன்னா இதோட ஷேப் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து டீப்பாக ட்ரா பண்ணி கட் பண்ணியிருக்கோம். இந்த பைப்பிங்கை தொட்டு பார்க்கும்போது தெரியுது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹார்மல் ஒரே ஷேப்பில் தான் இருக்குது. பட் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறதுல வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் அந்த ஹார்மோல் ஷேப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த அளவு டாப்லேருந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தால் சரி வராது. ஸோ நம்ம கட் பண்ணியிருக்க ஹார்மோல் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த மெத்தட் வந்து காமனாக சின்ன குழந்தைங்க ஸ்லீவ்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே இதே மாதிரி நம்ம மெஷர் பண்ணால் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செஸ்ட் மெஷர் பண்ணிக்கலாம். இந்த தையலுக்கு சேர்த்து நம்ம பார்த்தீங்கன்னா 22 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ நம்ம மார்க் பண்ண அளவு மட்டும் செஸ்ட் அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 இன்ச்சஸ் இருக்குது. இந்த ஃபுல் ஷோல்டர் அளவு பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ். பிகாஸ் நம்ம ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணது வந்து 7 இன்ச்சஸ்க்கு. ஸோ அதை ஓப்பனில் பார்க்கும்போது 14 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ். 20 மைனஸ் 14 6 இன்ச்சஸ். ஸோ இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3. ஃபர்ஸ்ட் இந்த லைனிங் பீஸில் 1/2 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து டோட்டல் ஸ்லீவ் லென்த் 5.5 இருந்தால் போதும். ஸோ மீதி இருக்க 1/2 இன்ச் வந்து தையலுக்காக. டோட்டலாக 6 இன்ச். இப்போ இந்த எண்டுலேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கும் செஸ்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் 3 இன்ச் பார்த்தோம் இல்லையா, அதை தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் நெக் மட்டும் இந்த மாதிரி நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த இடத்துல மெஷர் பண்ணுறேன். இது வந்து 8.5 இன்ச்சஸ் வருது. கரெக்டாக அந்த 8.5 இன்ச்சஸை இந்த கிராஸ் லைனில் மார்க் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு முறை பார்க்கலாம். இந்த பேக் நெக்கோட லைன் ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி அங்கே தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். கொஞ்சம் உள்ள தள்ளி 1/2 இன்ச்சுக்கு நம்ம இங்கே தான் பேக் நெக்கை ஸ்டிச் பண்ணுவோம். அந்த இடத்துல கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணால் 8.5 இன்ச்சஸ் வருது. அதை தான் இங்கே கிராஸாக வச்சு 8.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே வந்து இங்கே வந்து தையலுக்கு 1 இன்ச் இருக்க மாதிரி 1 இன்ச் 1.5 இன்ச் என்ன இருக்கும் அதை கீழே மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹார்மோல் ரவுண்ட் வந்து 6.5 இன்ச்சஸ், அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லைன்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பக்கத்தில் அப்படியே நம்ம ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். மேலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வரும். ஸோ மீதி இந்த இடத்துலேருந்து அப்படியே வந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணி இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் ஹார்மோல் ஷேப். இது அப்படியே ஷேப் ட்ரா பண்ணி இதை கட் பண்ணிக்கலாம். இதை இப்போ மெஷர் பண்ணி பார்க்கலாம். இங்கே தையலுக்காக விட்டுருக்கோம். இதுக்கு உள்பக்கம் 1/2 இன்ச் உள்பக்கமாக இப்படி வச்சு மெஷர் பண்ணி பார்க்கலாம். இதுவும் நமக்கு கரெக்டாக 8.5 இன்ச் வரும். ஸோ இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி ஒரு பக்கத்தில் ஃப்ரண்ட் ஹார்மோல் ஷேப் கட் பண்ணிக்கலாம். ஒரு லைன் ட்ரா பண்ணி அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு ஹார்மோலும் லைனிங் பீஸில் கட் பண்ணியாச்சு. இதே அளவுக்கு நம்ம மெயின் பீஸ்லையும் கட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலேயும் நல்ல பக்கம் ஒன்று ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ரெண்டுத்தோட ஃப்ரண்ட் சைடும் இந்த மாதிரி ஒரு பக்கமாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் எண்டில் ஸ்டிச் பண்ணியாச்சு. அதை மடித்து திருப்பி மேல் தையல் போட்டுக்கலாம். கூடவே ஹார்மோல் ஷேப்பையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹார்மோல் ஷேப்பையும் ப்ராப்பராக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கலாம்.
இப்போ 2 ஸ்லீவ்ஸும் ரெடி. இதை வந்து ஃப்ரண்ட் ஹார்மோலில் மேட்ச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் நம்ம இப்போ வச்சு பார்க்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் ஹார்மோல், இது ஃப்ரண்ட் சைட். ஜஸ்ட் இங்கே சென்டர்லேருந்து வச்சு பார்க்கலாம். இதை இழுக்காமல், ஸ்லீவையும் இழுக்காமல், டாப்பையும் இழுக்காமல் அப்படியே ஜஸ்ட் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக மேட்சிங்காக இருக்குது. அதே மாதிரி சென்டரில் வச்சு இந்த சைடில் மெஷர் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக நம்ம வந்து 1/2 இன்ச்சில் தையல் போடணும். கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் டாப் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த ஹார்மோல் ஷேப் பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து பர்ஃபெக்டாக ஒரே இடத்துல மீட் ஆயிருக்கு. இந்த சைட்லேயும் அதே மாதிரி மீட் ஆயிருக்கு. இது வந்து ஸ்லீவ்ஸ் கட்டிங் மெத்தட்லேயே வெரி வெரி ஈஸியஸ்ட் மெத்தட். குழந்தைங்க ட்ரெஸ்லேருந்து எந்த சைஸ் ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.